பாலா நடிக்கிறானாப்பா. இப்ப எல்லாரும் இதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. பாரு எவ்வளவு பேசினாலும் இவன் அடங்க மாட்டேங்கிறான். அப்படி என்ன இவனுக்கு விளம்பர வெறின்றது தெரியல. எப்ப பாரு எதையாச்சும் ஒண்ணு செஞ்சு போட்டோவை போட்டுட்டு வீடியோவை போட்டுக்கிட்டு இவன் அலப்பற தாங்க முடியலப்பா. அப்படித்தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே அவன் நடிக்கிறானா? இல்ல அவன் செய்யறதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கா அப்படின்றத அவனால பெனிஃபிட் ஆனாங்க பத்தியலா அவன் கிட்ட போய் கேட்க. இப்ப அந்த புயல் டிட்வா புயல் அது கரையை கடக்கல பெருசா ஒண்ணு நமக்கு பாதிப்பு இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் மழை பிரிச்சு மேய்ந்துருச்சு. அந்த மழையில என்ன ஆச்சுன்னா இந்த குண்டும் குழியுமா ரோடு ஏகப்பட்ட இடங்கள்ல மழை பெஞ்சதுனால மட்டும் இல்ல அதுக்கு முன்னாடியே அப்படித்தான் இருந்துச்சு. மழை பெஞ்சதுக்கு அப்புறம் பெரும் பள்ளத்தாக்குகளா மாறிடுச்சு. உள்ள போனா எப்ப ஏறி மேல வருவோன்றது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. எவ்வளவு பேர் விழுந்து எந்திரிச்சிருக்காங்க தெரியுமா அந்த பள்ளங்கள்ல. இப்ப பாலா போயிட்டு அந்த அந்த ரோடு மோசமா அப்படியே இது கல்குவாரி மாதிரி இருக்கு. எல்லா ரோடுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு. அது எங்கெங்கெல்லாம் மழை பெய்யும் அதை மழை பெஞ்சு தண்ணி நிக்கிறப்ப எதுவுமே தெரியும். தண்ணி நிக்கிறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே ஒரே லெவலா இருக்க மாதிரி தெரியும். உள்ள போனதுக்கு அப்புறம் தான் நாம எவ்வளவு ஆழத்துக்கு போயிட்டு இருக்கோன்றது நமக்கு புரியும். அதுல இப்ப கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால எல்லா இடமும் கொஞ்சம் அந்த இதெல்லாம் வெளியில தெரிய ஆரம்பிக்குது. கிட்டத்தட்ட நிலால எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் நம்ம ஊர்லயும் இருக்குன்னு வச்சுங்களேன். அத அவன் சரி பண்ண போயிருக்காப்புல. பாலா சரி பண்ண போயிருக்காப்புல. ஃப்ளோல அப்படி இப்படி வரும். அதெல்லாம் கோச்சிக்காதே. பாலா மேல நல்ல மரியாதை. பொதுவாவே எல்லார் மேலயும் மரியாதை இருக்குன்னு வச்சுங்களேன். பேசுறதுதான் அப்படி. அத பார்த்துட்டு என்ன பண்ணிருக்காப்புல, எல்லாரும் நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், பார்த்துட்டு எவ்வளவு ஓரமா போக முடியுமோ அவ்வளவு ஓரமா போயிருவோம். முடிஞ்சு அதுக்கப்புறம் மேக்சிமம் என்ன பண்ணுவோம், திட்டிக்கிட்டு போவோம். இவங்க எல்லாம் கவர்மெண்ட்டை நடத்துறாங்க, வாயில் அள்ளி போட்டுக்கிட்டு இவன் நம்மளை போட்டு இவ்வளவு பாடுபடுத்துறாங்க. ஒருவேளை விழுந்து செத்து போனா 10 லட்சம் 5 லட்சம் தருவாங்க. அதுக்கு இடையில இதுக்கு சரி அதுக்கு கொடுத்தாலும் கொடுப்பாங்க தவிர இதுக்கு கொடுத்து சரி பண்ணவே மாட்டாங்க, திட்டிக்கிட்டே போயிடும். பாலா என்ன பண்ணியிருக்காப்புல, கையில அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வண்டியை ஒரு ட்ரக்கை புக் பண்ணி அந்த ட்ரக்கில் ஜல்லி அள்ளி போட்டு கொஞ்சோண்டு மண்ணளி கிணறு எல்லாத்தையும் அள்ளி போட்டு மண்வெட்டி எடுத்துட்டு ஆமாட்டுக்கு கண் போன போக்கில கால் போகலாம எந்தெந்த இடத்துல எல்லாம் எப்ப இருக்கு. இந்த நாய்ப்பிரியர்கள்லாம் பார்த்துருக்கீங்களா, அவங்க நடுராத்திரி ஒரு வண்டியை எடுத்துட்டு மீந்து போன சோத்தையெல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு அங்கே போய் கொட்டிட்டு அந்த நாய்க்கு சாப்பாடு போட்டு ஒரு பெரிய மன நிறைவோட வெளியில வருவாங்க. இல்ல அவங்களுக்குப்பா பாலா அதே மாதிரி சோறு தள்ளி போறது போல தண்ணி அள்ளி போட்டு போயிருக்காப்பு. எந்தெந்த இடத்துலலாம் ரோடு அது எந்த இடம்னு தெரியல. பட் ஆனா அது சிட்டியில கிடையாது, அவுட்டர்ல. அங்க போயிட்டு அங்க இருக்கிற எல்லாத்தையும் அவரே இறங்கி எடுத்து போட்டு கூடவான இருந்து எல்லாத்தையும் கொத்தி விட்டு அதை மட்டம் தட்டி விட்டு அப்படியே நெருவி விட்டு அப்படியே வர்றாப்புல. அங்க போறவன் வர்றவன்லாம் நின்று பாலாவை கையை பிடிச்சி நன்றி சொல்றான். போறவன் வர ஏன்னா அவனுக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் தெரியும். எங்கேயோ உட்கார்ந்து இருக்கான் பத்தியலா, எங்கேயோ ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிட்டு இங்க பாரு இவன் பூராமே ஃப்ராடு பயப்பா, இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது, அத்தனையும் ஃபாரின் ஃபண்டு, அயல்நாட்டு கைகூலி, வெளிநாட்டு விரோதி, என்னென்னவோ பேசிட்டு உட்கார்ந்து இருப்போம். பட் அந்த இடத்துல அவரால் எவ்வளவு தூரம் பெனிஃபிட் ஆயிருக்காங்க. சின்ன வேலை. பாலாவுன்னு பெரிய ஒரு ஆசிரமம் கட்டி ஒரு 5000 10,000 பேரை உள்ள கூப்பிட்டு வச்சு 3 வேளையெல்லாம் சாப்பாடெல்லாம் போடல. ஒரு 500 பேரை படிக்க வைக்கல. உசுறு போனதுக்கு அப்புறம் வர்ற கவர்மெண்ட்டுக்கு சேர்த்து ஹெல்ப் பண்ணியிருக்காப்புல. தேவையில்லாம கவர்மெண்ட்டுக்கு ஒரு 5 லட்சம் 10 லட்சம் செலவு. போறதுக்கு முன்னாடியே அதை எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படின்றதான் பாலா அந்த இடத்துல இறங்கி பண்ணிட்டு இருக்கேன். நாம வாய் தானே பேசுவோம், நமக்கு அது மட்டும் தானே நல்லா வரும். இறங்கி என்னைக்காச்சும் எவனுக்காச்சும் ஏதாச்சும் ஒரு உதவி, ஏதாச்சும் ஒரு உதவி. ஆனா எவனாச்சும் ஒருத்தன் செஞ்சான்னா அதை பத்தி கால் மேல கால் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு நம்ம வாய்க்கு என்னென்ன வருது. அவன் இன்டர்நேஷனல் லெவலுக்கு பேசிட்டு இருக்காங்க பாலாவை போட்டு. அவனுக்கு கான்ட்ராக்ட் இருக்கா, கரெக்ட் இருக்கா, ஃபண்ட் அங்கேருந்து வருதா? உண்மையிலே பாலா காசு அடிக்கிறவனா இருந்தா நல்லா தெரிஞ்சுங்க, சத்தம் போடாம செய்வான். ஊருக்குள்ள ஏகப்பட்ட என்ஜிஓஸ் இருக்கு, நிறைய என்ஜிஓஸ் இருக்கு. எல்லா என்ஜிஓஸும் கார்பரேட்ல காசு வாங்குறாங்க, வெளிநாட்டுல காசு வாங்குறாங்க, என்னென்னமோ பண்றாங்க. வாங்கி கணக்கை மட்டும்தான் காட்டுறாங்க. வெறும் கணக்குக்காக சில வேலைகள் பார்க்குறாங்க, அவ்வளவுதான். வாங்கின காசுக்கு அவன் செஞ்ச வேலைக்கு இடையில பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கேப் ஒன்று இருக்கு. இதை எப்படா தாண்டுறது அப்படின்னு அவங்க ஈஸியா தாண்டுவாங்க. அந்த வேலையெல்லாம் நல்லா பார்ப்பாங்க. என்ஜிஓஸ் பெருசா வெளியில வேலையை பார்த்து எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? மேக்சிமம் போனா ரோட்டரி பண்ணும். ரோட்டரி அவங்க ஃபண்டை போட்டு அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ரோட்டரியில் அவ்வளவு சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. ஏன்னா
அங்க இருக்கிற அந்த சங்கத்து ஆளுங்க கணக்கு கேட்பாங்க, என்னடா பண்ண அப்படின்ட்டு. அவங்களுக்குள்ளேயே ஒரு போட்டி இருக்கு. அதனால கூடுமான வரைக்கும் ஏமாத்த மாட்டாங்க. சங்கத்துக்கு செலவு பண்ணா சும்மா இருந்துருவாங்க. தனக்குன்னு செலவு பண்ணா எடுத்து போட்டு அடி அடின்னு அடிப்பாங்க கணக்க பார்த்து. அதனால பாலாவும் முடிஞ்ச வரைக்கும், அதாவது ஏன் இப்படி பண்றான்? இவனால நமக்கு கெட்ட பேர் ஆகுது. இவன் இப்படி பண்றதுனால தானே நம்மள கேள்வி கேட்கிறாங்க. இவன் அடங்கி இருந்தா நம்மள பேசாம என்ன ஒரு டாக்னா, தனி ஒரு மனுஷனால இப்படி இவ்வளவு வேலைகள் பார்க்கிறப்ப, ஒரு என்டையர் அரசாங்கம், அவங்க நெனச்சா எப்படியெல்லாம் வேலைகள பார்க்கலாம் அப்படின்றது தான். அந்த ஒரு கேள்வி அவனுக்குள்ள வந்தது. அது சில பேருக்கு ரொம்ப உறுத்துது. அதனால அவன போட்டு அடிக்கிறாய்ங்க. ஒருவேளை பாலாவ யாராச்சும் ஏதாச்சும் பேசணும் அப்படின்னு நெனச்சா, அவன மாரி இல்ல அப்படின்னாலும், அட்லீஸ்ட் அவர மாரி இறங்கி பண்ணும்போது தான் சார் அதோட கஷ்டம் என்னன்றது. கையிலேருந்து ஒரு ரூ. 10 ரூ. 20 30 ஒரு ரூ. 100 எடுத்து குடுக்க நமக்கு மனசு வருமா? உண்மையிலே ஒரு ரூ. 100 நீங்க 5000 10,000 ரூ. 100 பாக்கெட்லேருந்து எடுத்து செலவு பண்ணி, அதுல இருக்கிற அந்த சந்தோஷம்ன்றது நமக்கு வேற. அது ஒன்லி குடுக்குற மனசு இருக்கிறவனுக்கு மட்டும் தான் அத எடுத்து குடுக்க தோணும். கையில காசு இருக்கிறவனுக்குலாம் எடுத்து குடுக்க தோணாது. அதனால பேசாம, முடிஞ்சா நீங்களே ஏதாவது பண்ணுங்க. இல்லன்னா குளோஸ் பண்ணிட்டு, அ பேசாம இருங்க. சரியா? நன்றி.